பிரபாத் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. இன்னொரு தடவை நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தாத. அன்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நேசம்னா என்னன்னு தெரியுமா? காதல்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணுண்டா நீ. நான் உன் கூட வாழ மறுக்கிறதுக்கு காரணமே வேற. பிரியா, நான் காவியாவை காதலிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே செய்யல. எதுவும் செய்யலையா? இல்ல. எதுவும் செய்யல? இல்லங்கிறேன் தானே. நீ செஞ்சதெல்லாம் நான் சொல்லவா? காவியா கஷ்டப்பட்டா நீ கண்ணீர் வடிப்ப. அவ சந்தோஷமா இருந்தா என்கிட்ட வந்து நீ சிரிப்ப. அவ கோபமா இருந்தாடா என் மூஞ்சுக்கு நேரம் வெறுப்பா நடந்துப்ப. நீ தாலி கட்டது எனக்குடா. நான் நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. ஸோ வெல்கம் டு ஆர்ஜே விசாத் vlog. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா வேற ஒன்றும் இல்லை, சீரியல்ல நடக்கிற கொடுமைகளை தான் இன்னைக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜா எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கேன். சிக்கிட்டான் சிவமனிட்ட சின்னாவண்ணான்னு சிக்கிட்டான். அதனால என்ன செய்ய போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவை இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம்னு பிரச்சனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாம பார்த்துக்கிட்டோம்னா சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் இந்த சீரியலை பார்த்து வீணான தாங்க மிச்சம். நான் ஒரு 2 நாள் காட்டுவீங்க சீரியல்னா ஒரு வாரம் மறுவீட மட்டுமே. நம்ம ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் சீரியல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. எது சொல்லலாம், மெட்டியொலி, இந்த மாதிரி கோலங்கள், இந்த மாதிரி பாட்டுகளை கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சீரியலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வர சீரியல்லாம் நம்மள யாருன்னு கேட்க வைக்குதுங்க. ஒரு சீரியலும் அப்படி இருக்கு. பேரும் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. படத்துல பேர்களை வைக்கிறதும் அது மட்டும்தான். ஒரு படத்துல வந்து அப்படியே ஒரு சீரியலாவே எடுத்துடுறாங்க. எந்த படத்துல இருந்து உருவலான்னு யோசிப்பீங்க. யோசிச்சுதான் ஒன்றும் கண்ணை மூட்டு போட்டு எந்த படத்துலாம் போட. ஒரு படம் 3 hour இருக்குங்க. ஆனா அந்த படத்துல சீனெல்லாம் கொட்டி கொட்டி இந்த சீரியலை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இழுப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிட்டேன்னா, யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பை இதுல சீரியல். அதான் வழியில துடிக்கிறத போய் கூடுங்களே. அந்த குழந்தை பிறக்க முழுக்க நமக்கும் வயசாகி நமக்கும் குழந்தை பிறந்தவங்க அப்படி சீரியலை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இப்படி ஃபன்னியான வீடியோ கிளிப்பை தான் நாங்கள் பார்க்க போறோம். அதனால மறுபடியும் சொல்றேன், மறக்காம இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ நீங்களாம் நினைக்கலாம், ஏன்டா இங்க இருந்துட்டு வேற நாட்டோட கண்டென்ட் எல்லாம் கிடைக்குது, நம்ம ஊர்ல கண்டென்ட் இல்லாட்டி ஏங்க நான் பக்கத்து நாட்டுல இருந்து எடுக்கிறேன். ஐயோ, தன்னை மறந்து பேசிக்கிட்டு இருக்க. வா, இதுக்காக சீரியல் பார்க்கலாமா? பட்டை விட்டாங்க. Oh hell no. அதே இது பட்டமா வேற என்னமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன செய்றாங்க? பட்டை கோப்பா. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? பட்டத்துல இப்படி 2 பேரும் பறக்க முடியுமா? அது தூரத்துல பார்க்கும்போது சின்ன பட்டம் மாதிரி இருந்துச்சு.
என்னமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க? போங்கடா. என்னய்யா இப்படி ஏமாத்துறாங்க? அடே பட்டத்தை மாடியில இருந்து விட்டுக்கிட்டு இருந்து குத்தமாடா. அப்படியே போய் சேர்ந்துரு, பட்டத்தோட பத்தமா போய் சேர்ந்துரு. My God. என்னங்க இப்படி லோலாக்கு பண்றாங்க? ஒரு பட்டத்தை வச்சு இவ்வளவு வித்த செய்யலாமா? You see them both light up? What? Look at that. नीले नीले नैनों से शबनम पी लूं तेरे गीले गीले होठों की सरदम पी लूं है पीने का ஸோ என்னங்க இது பண்ணிக்கிறீங்க? ஒரு குழந்தை அப்படியே மேல தூக்கி போட்டா அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த வயசானவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணும். மேல போகும்போது ஐயோ குழந்தை 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 கத்துவாங்க. சில பேர் இந்த மாதிரி சீரியப்பட்டு அழுதுருக்காங்க. குழந்தை மேல போனிச்சா இவர் அப்படியே படிக்கட்டுல விழுந்து விழுந்து வராராம். அதை எழுதி குழந்தை பறக்குதான். நம்புவானா? ஆனா சீரியல்ல நம்பித்தானே ஆகணும். இந்த சீரியலோட டைரக்டர் மட்டும் இருந்திருந்தாரு, அவர் 2 காலை கும்பிட்டு இப்படி மாதிரி யாராலே எடுக்க முடியாது. நீ என்னவா படம் எடுக்கிற? சீரியல்னா கெத்து தான், தனியா காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சீரியல் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, இந்த குழந்தை மேல போய் நிற்கும் போது அப்படியே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் டன் போகும். ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த குழந்தை அப்படியே பறக்கும் போது தொடரும்னு போட்டுருவாங்க. இந்த டைம்ல அன்னைக்கு நாள் தூங்காத கூட்டம் நிறைய பேர் இருக்குங்க. அடுத்த நாள் என்ன வரப்போகுது, அந்த தொடரும்னு ஒரு சீரியல்ல தொடரும்னு போட்டாங்கன்னா மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. வேலைக்கு போனாலும் ஊருக்கு போனாலும் கிளவிங்க ஒன்னா சேர்ந்தாலும் இதே கதையா தாங்க இருக்கும். ஸோ இப்படிதான் அந்த சீரியல்லாம் ஏமாத்துறது. சிம்பிள் வேலை. அந்த குழந்தை நான் நினைக்கவே இந்த குழந்தை அப்படியே மேல போயிட்டு 2 நாள் 3 நாள் ஆகிரும் இந்த சீரியல் இந்த துண்டு முடிகிறது. പൂമുഖവാതിൽക്കൽ സ്നേഹം വിടർ அட பாவி, இவ்வளவு அப்பாவியான பொண்டாட்டியாடா அவனுக்கு? அட மஞ்சள் தூள் செய்வா அந்த தாத்தாக்காரர் போட்டு செய்வாரு. என்னடா உடுப்பு கழுவி துணிய காய போடுற மாதிரி லேப்டாப்பை காய போட்டிருக்காங்க. இப்ப என்ன சீன் நடக்கும் தெரியுமா? அடுத்து இவரை போய் மாப்பிள்ளைக்காரர் போயிட்டு ஏசு வராரு. ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, இல்லாட்டி ஏன் இந்த மாதிரி வேலை செய்யணும் சொல்லோன்னே இந்த டைம்ல தாங்க அந்த பெண் சாப்பிட்டா இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க, இந்த டைலாக்லாம் வரும். நான் நினைக்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில போயிட்டு இல்லாட்டி கவலைப்படுவாங்களா இருக்கும், கவலைப்பட்டு அழுவாங்களா இருக்கும். இல்லாட்டி இவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல அவங்களே லேப்டாப்பை யூஸ் பண்ற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சீரியல்ல தாங்க முடியும். தோய்க்கிறாரு போட்டு லேப்டாப்பை. இவ்வளவு அப்பாவியான வைஃபா? இப்படி அப்பாவியான வைஃப் கிடைக்கிறவன் கொடுத்து தாங்க வச்சிருக்கானோ. சம்டைம் இந்த மாதிரி வைஃப் உங்களுக்கு இருந்தா ஓகே, உங்களோட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.
இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. என்னடா லாஜிக் இது? நமக்கெல்லாம் ஒரு அறை விழுந்தா நம்ம அந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். இவங்க ரோல் அடிச்சு கேமரா ஆக்ஷன் ரோல்னு சொன்னா இவங்க ரோல் பண்ணிட்டாங்க. ரோல் பண்ணி போயிட்டு அந்த துணியை பாருங்க, அந்த துணியை அவங்களே கழுத்துக்குள்ள சுத்துறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படியே ஒரு எமோஷனல் வேணாமா? இவ்வளவு தூரம் போகணுமா? அதை கொஞ்சம் சரி யோசிச்சிட்டீங்களாடா யார் சரி? சீரை பார்த்து இதுல நிறைய பேரு ஷாக்கா பார்ப்பாங்க. அப்படி என்னடி இப்படி நடந்து போச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லாஜிக்கே இல்லை. ஒரு அரை கூட்ட நீ அங்கனே நிற்க வேண்டியது, அதுக்கு ஏன் சுற்றி போயிட்டு அந்த துணியை உங்க கழுத்துல போட்டு இறுக்கிக்கிட்ட? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி நடக்கணும்னா எப்படி, அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொசஸ் ஒன்று இருக்கு. பட் சினிமாவில் கூட இப்படிப்பட்ட சர்ஜரியை நான் பார்த்தது இல்லைங்க. பாருங்க, சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. இப்படியெல்லாம் சர்ஜரி நடிக்குமா? இதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? இந்த மாதிரி சர்ஜரிய லைஃப்லயே பார்த்துருக்க இயலாதுங்க. பட் வேற லெவல் சர்ஜரிங்க. அவ சுடுறா, விழுந்துட்டா, விழுந்த பிறகு ஏதோ கவரை கொண்டு வந்து வச்சு ஒட்டி எடுத்துட்டாங்க. கடா சங்கர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஐயோ, வேற லெவலுங்க. ஸோ இது வரைக்கும் முகத்தை சுளிக்காம பார்த்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நான் உங்கள் RJ விஷால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி கஷ்டப்பட்டு போடுறீங்க ஒரு வீடியோ, எவனும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் சரி பண்ணுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப். காரணம் சொல்லாமே அடிக்கிற மாதிரி தான். நீங்க காரணம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் பண்ணுங்கடா, இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன். ஸோ அதனால அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் நான் உங்கள் RJ விஷால்.